Hello students, welcome back to this channel. இன்றைக்கு இந்த வீடியோவில் சில phrasal verbs பற்றி பார்க்க இருக்கிறோம். ஆறாவது phrasal verb crop up, appear or happen unexpectedly, எதிர்பாராத விதமாக தோன்றுவது அல்லது நிகழ்வது. இதுதான் இந்த phrasal verbனுடைய பொருள். இப்போ இதுக்கு நம்ம யூசேஜஸ் பார்க்கலாம். All of a sudden, COVID-19 crisis cropped up and toppled down our lives. அதாவது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த கோவிட்-19ன்ற இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து ஆல் ஆஃப் அ சடன் கிராப்ட் அப், திடீரென தான் தோன்றியது. இது யாரும் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. திடீரென தோன்றி நம்முடைய வாழ்க்கையை எல்லாம் அப்படியே தலைகீழாக புரட்டி போட்டு விட்டது. இதுதான் இதனுடைய பொருள். அடுத்த யூசேஜ், we must be prepared to tackle all sorts of problems that crop up in our lives. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, பிரச்சனைகள் எப்படி தோன்றும் என்றால், எதிர்பாராத விதமாக சில நேரங்களில் நம்முடைய வாழ்விலும் கூட சில பிரச்சனைகள் தோன்றுவது வழக்கம். அதையெல்லாம் நாம் சமாளிப்பதற்கு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் தயார் நிலையில் இருக்க வேண்டும். அதான் இதனுடைய பொருள். அடுத்த phrasal verb leaf through something, to turn the pages of a book or a magazine quickly. ஒரு புத்தகம் அல்லது பத்திரிகையின் பக்கங்களை ஆழமாக படிக்காமல் விரைவாக புரட்டி கொண்டு செல்லுதல். ஒரு புக்கோ அல்லது ஒரு மேகசினோ இருக்குது, அதனுடைய பேஜஸை வந்து நம்ம சில நேரங்களில் இப்போ பாட புத்தகம்னா நம்ம ஆழ்ந்து படிப்போம். மற்றபடி ஒரு நியூஸ் பேப்பரையோ அல்லது வேறு ஏதேனும் வார பத்திரிகையையோ நம்ம எப்படி படிப்போம்னா, சும்மா அப்படி மேலோட்டமாக அப்படியே ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே புரட்டி போட்டுக்கிட்டு அப்படி மேலோட்டமாக பார்ப்பது வழக்கம். அதைத்தான் இந்த லீஃப் த்ரூ அப்படின்ற அந்த phrasal verb வந்து குறிக்குது. இப்போ இதுக்கு யூசேஜஸ் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் நாட் லீவ் த்ரூ தேர் லெசன்ஸ், தே ஷுட் ரீட் தெம் தரோலி. அதாவது மாணவர்கள் வந்து அவர்களுடைய பாடங்களை அப்படியே மேலோட்டமாக என்ன செய்யக்கூடாது, புரட்டி கொண்டு அப்படியே மேலோட்டமாக படித்தல் கூடாது. அதற்கு மாறாக தங்களுடைய பாடங்களை தரோவாக மிகவும் ஆழமாக கற்க வேண்டும். அதான் இந்த யூசேஜினுடைய பொருள். அடுத்த யூசேஜ், we generally leaf through magazines while waiting at a hospital. இங்கே ஹாஸ்பிட்டலும் கொடுத்துருக்கு. பொதுவாக ஏதோ ஒரு யாரையோ சந்திக்க போகும்பொழுதோ அல்லது வேறொரு ஹாஸ்பிட்டலுக்கோ வேறு எங்கு சென்றாலும் சரி, நாம் சில நேரங்களில் வந்து நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த நேரங்களில் அங்கே ஏதாவது நியூஸ் பேப்பர்ஸ் அல்லது மேகசின்ஸ் இருக்கும். அதை எடுத்து அந்த நேரத்தை கடத்துவதற்காக நம்ம என்ன செய்வோம்னா அப்படியே ஜஸ்ட் அப்படியே பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்போம். அதை தான் இந்த லீஃப் த்ரூன்றது குறிக்குது. இந்த ரெண்டாவது யூசேஜினுடைய பொருளும் அதான். ஸோ இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது. மேலும் சில phrasal verbs-உடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். Like, share and comment and subscribe our channel and click the bell button for more videos. Thank you.